ஒருத்தர் நம்ம கவலைப்படாத தைரியமா இரு அப்படின்னு சொல்லறதுக்கு நிறைய வார்த்தைகள் இருக்கு. அதுல ஒரு வேர்டு தான் சின்னப் அப்படிங்கிற வேர்டு. கவலைப்படாதப்பா தைரியமா இரு அப்படின்னு சொல்றதுக்கு இந்த வார்த்தையை உபயோகிக்கலாம். He will be all right, சின்னப். அவன் நல்லா ஆயிடுவான், தைரியமா இரு, கவலைப்படாத. சின்னப், he will clear his exams this time. கவலைப்படாத, தைரியமா இரு, அவன் இந்த டைம் கண்டிப்பா எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணிடுவான். சின்னப், you will get this job. கவலைப்படாத, தைரியமா இரு, உனக்கு இந்த வேலை கண்டிப்பா கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் யோசிச்சு செய்யறதுக்கு use your head அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணலாம். Before sign the agreement, use your head. அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணதுக்கு முன்னாடி யோசிச்சு செயல்படு. யூஸ் யுவர் ஹெட் அண்ட் சால்வ் த ப்ராப்ளம். நல்லா சிந்திச்சு செயல்பட்டு பிரச்சனையை சரி பண்ணு. திஸ் இஸ் அ கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன். யூஸ் யுவர் ஹெட். இது ரொம்ப சிக்கலான ஒரு சூழ்நிலை. சிந்திச்சு செயல்படு. ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு உன்னோட எண்ணம் போல செய்ய, உன் விருப்பப்படி செய்ய அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு சூட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லலாம். திஸ் இஸ் யுவர் லைஃப், சூட் யுவர் செல்ஃப். இது உன்னோட வாழ்க்கை, நீ உன் எண்ணம் படியே செய்ய. சூட் யுவர் செல்ஃப், we will accept you. நீ உன் எண்ணம் போல செய்ய, நாங்க அதை ஏத்துக்கிறோம். சூட் யுவர் செல்ஃப், we will be with you. நீ உன் இஷ்டம் போல செய், நாங்க உன் கூட சப்போர்ட்டிவா தான் இருப்போம். ஒருத்தர் பேசிட்டு இருக்க விஷயத்த போதும் நிறுத்துப்பா, அதுக்கு மேல இது விஷயமா பேசாத அப்படின்னு சொல்றதுக்கு give it a rest அப்படின்னு சொல்லலாம். I know you well, give it a rest. எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும், போதும் இனிமே அதை பத்தி பேசாத. I'm so tired, give it a rest. நான் ரொம்ப சோர்வா இருக்கேன், போதும் நிறுத்து, இதுக்கு மேல பேச வேண்டாம். Give it a rest and do your work. போதும் பத்தி இனிமே பேசாத, போய் உன் வேலையை பாரு. ஒருத்தருக்கு ஒரு ட்ரெஸ் ரொம்ப அழகா ஃபிட்டா இருக்கு, அந்த ட்ரெஸ்ல அவங்க அழகா இருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்கு you look like a million அப்படின்னு சொல்லலாம். இந்த silk saree, you look like a million. இந்த பட்டு புடவையில நீ ரொம்ப அழகா இருக்க. Take that kurti, you look like a million in that. அந்த குர்த்தி எடுத்துக்கோ, அந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்க. Don't change this dress, you look like a million. இந்த ட்ரெஸ் மாத்த வேண்டாம், இதுல இரு, இது ரொம்ப அழகா இருக்கு உனக்கு. உள்ள வந்து கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா உட்கார்ந்துருங்களே அப்படின்னு சொல்றதுக்கு come in and sit a spell அப்படின்னு சொல்லலாம். You're so tired, come in and sit a spell. நீ ரொம்ப டயர்டா இருக்க, உள்ள வந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்துரு. Don't be angry, come in and sit a spell. கோவப்படாதப்பா, உள்ள வந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்துரு அமைதியா. We have time, come in and sit a spell. நமக்கு டைம் இருக்கு, உள்ள வந்து கொஞ்ச நேரம் உட்காரு. தொல்ல பண்ணாத அப்படின்னு சொல்றதுக்கு stop pestering me அப்படின்னு சொல்லலாம். Stop pestering me and do your work. என்ன நச்சரிக்காத, போய் உன்னோட வேலையை பாரு. I have a little money, stop pestering me. எனக்கு கொஞ்சம் தான் பணம் இருக்கு, என்ன நச்சரிக்காத. I have a lot of work, stop pestering me. எனக்கு நிறைய வேலை இருக்கு, சும்மா நச்சரிச்சுட்டே இருக்காத. நம்ம ரொம்ப ஹாப்பியா இருக்கோம் அப்படின்னு சொல்றதுக்கு seventh heaven அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணலாம். I am in seventh heaven அப்படின்னா நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன். She got a job, she is in seventh heaven. அவளுக்கு வேலை கிடைச்சிருச்சு, ரொம்ப ஹாப்பியா இருக்கா. I have got a visa, I am in seventh heaven. எனக்கு விசா கிடைச்சிருச்சு, நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஒரு பொருள் ரொம்ப விலை கம்மியா இருக்கு அப்படிங்கறத சொல்றதுக்கு dirt cheap அப்படின்னு சொல்லலாம். This offer is dirt cheap. இந்த விலை ரொம்ப கம்மி. This handbag is dirt cheap. இந்த ஹேண்ட்பேக் ரொம்ப விலை குறைவு. In this shop we can buy anything dirt cheap. இந்த கடையில எல்லாமே ரொம்ப விலை கம்மியா தான் இருக்கும்.